வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷால்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சில்லி பன்னீர் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பன்னீர், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் கேப்சிகம், இஞ்சி பூண்டு விழுது, நிறைய பச்சை மிளகா, அதை தவிர குக்கிங் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் சாய் சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் கெச்சப், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1/2 டீஸ்பூன் வினிகர், அது தவிர கொஞ்சம் உப்பு. இப்போ செய்யும் முறை பார்த்தலாம். இப்போ ஒரு பேன் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பன்னீரெல்லாம் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. இப்போ பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். பேனில் திருப்பி 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் வதக்கிடலாம். முதல்ல இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகா, லேசாக வதங்கி வரட்டும். அடுத்தது வெங்காயம், இது கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுருவோம். அடுத்தது கேப்சிகம், இதுவும் கொஞ்சம் வதங்கி வரட்டும். அதை நான் விட்டுருங்க. இப்போ சாஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா கலந்துலாம். முதல்ல சாய் சாஸ், அதில் வினிகர், அப்புறம் ஹாட் சாஸ், அப்புறம் கெச்சப், எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கலாம். ரெடியாக இதான் நம்மளோட சாஸ். இப்போ பன்னீர் போட்டுடலாம். கேப்சிகம் வதங்கி வந்துடுச்சு. லேசாக ஒரு பரட்டி வச்சுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. கேப்சிகம் கொஞ்சம் க்ரன்ச்சியாகவே இருக்கணும், ஃபுல்லாக வேக விட்டுறாதீங்க. இப்போ நம்ம அந்த சாஸ் கலந்து வச்சதை போட்டுடலாம். இப்போ மசாலாலாம் சேர்ந்து வந்துடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்திக்கு செம்ம சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.